ஆர்வமாக வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் எத்தனையோ ஆண்டவரே கஷ்டங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, என் முகங்களில் வடிகிற கண்ணீரை நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் படுகிற அவமானத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் தாண்டி வருகிற எல்லா காரியத்தையும் நீர் அறிவீர். அது எல்லாவற்றிற்கும் அப்பா என்னோடு நீங்க பேசுங்கப்பா. ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவரே, ஒரு வழி உண்டாகும் என்று எனக்கு நீர் வழியை சொல்லி தருவீர் என்று ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, உங்க வாயை திறந்து கர்த்தாவே என்னோடு பேசுங்க ராஜா. அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்க நான் வந்திருக்கிறேன். இவங்க தானே பேசுறாங்கன்ற அந்த எண்ணம் கிடையாது ராஜா. நீர் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை என்னோட இருதயத்துல போடுங்க. நீங்க கேட்டால் மட்டும்தான் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் பேசுங்க இயேசுப்பா, என் கூட பேசுங்க பிதாவே, என்னோடு பேசுங்க. என் இருதயத்தை அதுக்கு திறக்கிறேன்ப்பா. என் இருதயத்தை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய கஷ்டம்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கமா நான் வைக்கிறேன். அது உங்க மேல நான் வைக்கிறேன். என்னுடைய பாரத்தை எல்லாவற்றையும் நான் உங்க மேல வைக்கிறேன் ராஜா. இப்போ உங்க வார்த்தையை கேட்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உண்மையாய் ஜெபித்தீங்களா? எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே என் கூட பேசுங்க. நிச்சயமா சொல்றேன், உண்மையா ஜெபம் பண்ணவங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். யாருக்காவது மெசேஜ் போர் வச்சுதுன்னா அப்போ நீங்க தான் ஃபால்ட்டு. கரெக்டா? என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், நீங்கள் தான் ஃபால்ட்டு. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணலன்னா அது உங்களுடைய விஷயம். சரியா? ஓகே, நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கடைசி பகுதியான அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:9. பணிந்து உன்மேல் நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு இந்த அதிகாலையில், இந்த காலையில தூக்கத்தெல்லாம் விட்டு அந்த 10 கணிகைகளை போல தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுகிறார்? நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென். உங்களை ஸ்பெஷலா நேசிக்கிறார். ஏன்னா எத்தனையோ கோடான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு இன்னுமே கூட இயேசு கிறிஸ்துன்ற நாமம் தெரியாம, அப்படி ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நான் உண்மையில அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் சொல்ற. நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து உங்க மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை அவர் உங்களுக்கு தந்து அவர் உங்கள் மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். உங்க பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூவை தந்து ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். நீங்க என்னென்ன காரியங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மனுஷர்கள் கிட்டலாம் நீங்க அன்பை எதிர்பார்த்து அது ஏமாந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்மேல் அன்பா இருக்கிறேன். அப்படின்றது அன்பா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி நீங்க என்னென்ன காரியம் எல்லாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, உங்களுடைய வீட்டு காரியமா, இல்லை வீடு கட்டணுமா, இல்லை உங்களோட பிசினஸ்ல ஒரு பெருக்கமா, அந்த பிசினஸ்ல பெருக்கத்தை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களை மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆமென். உங்க வேலை ஸ்தலத்துல உங்கள் தலையை உயர்த்தி நான் உன்னை நேசிக்கிறேன்றதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறதை நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து, எந்த காரியத்திற்காக கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணி அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை காட்டுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து, ஒரு பொதுவாகவே உலகத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு தகப்பனோ தாயும் தன் பிள்ளைகளிடத்துல அன்பை எதிர்பார்ப்பாங்க. பிள்ளை என்ன பண்ணுவாங்க, தன் தாய் தகப்பன் இடத்துல அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஒரு புருஷன் தன் மனைவி இடத்துல அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஒரு மனைவி தன் புருஷன் இடத்துல அன்பை எதிர்பார்ப்பாங்க. இப்படி ஒரு சிநேகிதனோ ஒரு சகோதரனோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இன்னொரு சிநேகிதர்கிட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க, இன்னொரு சகோதரன் கிட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்களா. ஆனால் இவர்கள் கிட்டலாம் எதிர்பார்த்து நீங்க இன்னைக்கு ஏமாந்து உடைந்து போய் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை கொடுக்குறாருங்க. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் முழுசும் என்னதுதான்? அன்புதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அன்பை அவர் கொஞ்சமா அளந்து கொடுக்கல. எபேசியால சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் அளக்க முடியாதது.
அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை உனக்கு இன்னைக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை நீ அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறதை இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் மேல அன்பா இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது? ஆமா, உலகத்தையே படைச்ச ஆண்டவர் என்னை நான் எத்தனையோ பேர் இகழுறாங்க, எத்தனையோ பேர் நான் அவமானப்படுத்துறாங்க. என் வாழ்க்கையில எவ்வளோ காரியம், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் இருந்தாலும் கூட என்னை யாருமே எனக்குன்னு நிக்கலையேன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எனக்குன்னு யாரும் நிற்க மாட்டுறாங்க, எனக்குன்னு யாரும் முன் வந்து கேள்வி கேட்க மாட்டுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நிற்க ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு உங்க கண்ணீரை துடைக்க ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்போ ஆண்டவர் இப்படி அன்பா இருக்கு, எப்படிலாம் அன்பு காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஏகப்பட்ட இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொன்றாய் தியானம் செய்தீங்கன்னா அவர் அன்பா இருக்கிற அன்பு தான் அப்படின்றது தான் ஃபுல் பைபிளே இருக்கும். ஆமென். அதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். கரெக்டுங்களா? அப்போ எப்படிலாம் ஆண்டவர் அன்பு காட்டுறாருன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க. கவனிங்க, நான் வசனத்தை காட்டல, ஏன்னா ஏற்கனவே எல்லாமே தேறினவர்களாக இருக்கிறீங்க ஓரளவுக்கு, அதனால உங்களுக்கு தெரியும். கவனிங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க. அத்தி இலைகளை தைத்து கொண்டு தன்னுடைய நிர்வாணத்தை என்ன பண்ணாங்க? மறைத்து கொண்டவர்களா இருந்தாங்க, ஒளிந்து கொண்டிருந்தாங்க. ஆனா பாவம் தானே செஞ்சுட்டான், அந்த அத்தி இலையோட போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடல. அவங்களுக்குன்னு இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிங்க. அப்படியே நான் வாசிக்கிறேன். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்களா? அத்தி இலைகளை தைக்கிறாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்றாரா? தன்னுடைய தோல் உடைகளை கொடுக்குறாங்க. அந்த 3வது அதிகாரத்தில் நீங்க பின்னாடி அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கவனிங்க, தோல் உடைகளை தைத்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அத்தி இலை ஏன் ஆண்டவர் அப்படியே போன அனுப்பலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அத்தி இலை காஞ்சு போயிட்டு கொட்டிடும். நீ பாவம் தானடா செஞ்ச, அப்படியே போ, பரவாயில்லன்னு சொல்லி அனுப்புகிற தேவன் அல்ல நம் தேவன். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா ஆண்டவருடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன செய்தாலும் கூட நீ இப்படியே கெட்டுப்போ, இப்படியே நீ அழுதுனே இரு, இப்படியே நீ இரு, உன் கஷ்டத்திலேயே இரு, உன் கடன் தொலைகளே இரு, இப்படியே நீ அவமானப்பட்டு கொண்டு இருன்னு சொல்லி உங்களை அப்படியே விடுகிற தேவன் அல்ல நம் தேவன். உங்களையும் நேசித்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்ற வார்த்தையின்படியே அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி தன்னுடைய ஒரு அப்ப தோளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அங்கே ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் செய்த ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவே ஒரு மிருகத்தை அன்னைக்கே ஆண்டவர் அடிச்சார். ஹல்லேலூயா. என்னதான் தப்பு பண்ணாலும் என் பிள்ளைங்க அப்படின்றத ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அடித்து அந்த தோளுடைய ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து அனுப்புகிறார். அப்ப எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடைகளை கொடுக்கிறார். மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் வரல, நான் திக்குவாயின்ட்டு ஆண்டவருடைய காலிங்கை ரிஜெக்ட் பண்றார். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேவை திரும்ப திரும்ப விடாம நீதான் போகணும், நீதான் போகணும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது, உங்களை தேடி வருகிற அன்பா இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? உங்களை தேடி வருகிற அன்பா இருக்கிறது. தாவீது குடும்பத்தால மறக்கப்பட்டவனா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருந்தப்போ தேடி போன அன்பு. ஹல்லேலூயா. தாவீதையோ தேடி போனார், மோசேயோ தேடி போனார், அந்த ஆதாமேவளையும் தேடி போனார். சீஷர்கள் கூடவே இருந்து ஒரே பந்தியில சாப்பிட்டவங்கம்மா. ஒரே பந்தியில சாப்பிட்ட சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் மரிச்சு போனக்கப்புறம் 3வது நாள் உயிர் தெழுந்தார், திரும்ப வருவான்ற விசுவாசம் இல்லாம மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்காகவும் என்ன பண்றாரு? மறுபடியும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? மறுபடியும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் பிள்ளைங்க வருவாங்க, போனாலும் திரும்பி நான் கூட்டிட்டு வருவேன், அவங்க பசியா இருக்கக்கூடாதுன்ட்டு
அவங்களுக்குன்னு அப்பத்தையும் மீனையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அவருடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைம் பத்தாது. ஹல்லேலூயா. அந்த நேரம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ பெரிதான அன்பு. ஆனால் இன்னைக்கு உலகம் பின்னாடி ஓடுற ரெண்டே விஷயம் என்ன தெரியுமா? லவ் அண்ட் என்ன சொல்றது, மியூசிக். இப்படிதான் போயிட்டு இருக்கு உலகம். ஒரு பாட்டை கேட்டால் அப்படியே ஓகே ஓகே அப்படியே நல்லா இருக்கு. துக்கமாக இருந்தால் ஒரு பாட்டு, ஜாலியாக இருந்தாலும் ஒரு பாட்டு. எங்க இருந்து இது வந்தது அப்படின்னா, மியூசிக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எந்த லீடரை வச்சாரு? லூசிஃபரை தான் வச்சாரு. லவ் ஆண்டவர் இந்த உலகத்துல பெரிய பிரதான காரியமா வச்சாரு. ஆனா அந்த லவ்வுக்கு டூப்ளிகேட்டா அந்த லூசிஃபர் என்ன உண்டாக்குனா தெரியுமா? லஸ்ட்ன்ற காரியத்தை உண்டாக்குனா. லஸ்ட்னா என்ன? இச்சை. லஸ்ட்னா என்ன? இச்சை. எப்பவுமே பிசாசானவனுக்கு இந்த டூப்ளிகேட்டை உண்டாக்கி தான் பழக்கம். அவனால ஒரிஜினலை ரெடி பண்ணவும் முடியாது, ஒரிஜினலான தேவன் போல ஆகவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அன்பை தேடி போறோம்னு சொல்லிட்டு லஸ்ட்டை தேடி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிறார். யார் யாரெல்லாம் ஒருவேளை அந்த லஸ்ட்டுக்கு பின்னாடி லவ், அதாவது அன்பு என்று நீங்கள் அப்படி அன்புன்ட்டு நினைச்சு கொண்டு இந்த இச்சைக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அது அன்பு கிடையாது, அது பாவமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அதை விட்டாதான் ஆண்டவருடைய ஒரிஜினலான அந்த உண்மையான அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்வித்து தெரிவிக்கிறார். அப்ப அவருடைய அன்பை எப்படிப்பட்டதா இருக்குதா? அவர் உங்களை தாங்குகிறதா, உங்களை திரும்ப அழைக்கிறதா, உங்களை நீங்க தேடி தேடி பேதுரு வேணாம் நான் உங்களை மறுதளிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? பேதுருவும் மறுதளிச்சான். அப்படிப்பட்ட பேதுருவை பிரதான அப்போஸ்தலனா நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என்ன மறுதளிச்சிட்டியான ஆண்டவர் ஒதுக்கி விடல. ஆனா பிரதான எல்லா அப்போஸ்தலனுக்கும் ஒரு மூப்பரான ஒரு பெரிய அப்போஸ்தலனா நிறுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு அந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உண்மையில் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தினால் 3:9 கடைசி பகுதி. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதாவது நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்றத இன்னைக்கு நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான காரியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பெண் இருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாஸ்டர் சொல்றாரு நோட் பண்றதா நோட் பண்ணுங்கன்னு. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த அறிந்து கொள்ளுதல் 2 டாஷ் கூட போட்டு வச்சுக்கோங்க. கவனிங்க. ஆண்டவர் அன்பாதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பாதான் இருக்கிறார். ஆனால் அதை அறிந்து கொள்றதுக்கு தான் நமக்கு அறிந்து கொள்றதுக்கு என்ன தேவை? அறிவு வேணும். சின்ன மினிஸ்டர் அழகா சொன்னாங்க, அறிவே லிஸ்ட். அறிவு வேணும். அறிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். நீங்க நோ பண்றதுக்கு you have to know it by the knowledge. நாலேஜ் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அப்போ சில பேருக்கு எல்லாம் ஆண்டவர் அன்பா இருக்கிறார், ரைட். ஆண்டவர் நன்மை செய்வார், ரைட். ஆண்டவர் எனக்கு என்னுடைய கஷ்டத்துல இருந்து விடுதலை தருவார், ரைட். எல்லாமே கரெக்ட். ஆனா அது ஆண்டவர் செய்வார் என்ற அறிவு நமக்கு இல்லாமல் இருக்குது. வாசிப்போம். எக்ஸோடஸ் யாத்ராகமம் 31 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஹல்லேலூயா. அப்ப அறிவு தேவனுடைய ஆவியினாலே நமக்கு வருகிறது. அந்த அறிவு இருந்தாதான் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் தி விஸ்டம் அப்படின்னு கேட்டா, அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இருக்கா தெரியுமா? அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ். யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தைரியமா சொல்றேன். அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லுங்க. ஞானமா இருந்தாதான் அறிவா பேச முடியும். கரெக்ட். அதுதான் அந்த அறிவுனா என்ன, அந்த ஞானம்னா என்ன தெரியலையா? சொல்லிடலாமா? கத்துகிறது ஞானமா அறிவா?
அறிவு என்பது ஏற்கனவே வசனத்தில் வாசித்தது போல தெரிந்து கொள்வது. ஒரு விஷயத்த படித்தோ, ஏற்கனவே ஆக்சுவலி இந்த பாஸ்டர் ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க எவ்வளவு அழகா மெசேஜ் கேட்டிருக்கிறீங்க கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் திரும்ப சொல்றேன். கவனிங்க, அறிவு என்பது ஒரு காரியத்தை மற்றவர்களிடமிருந்து கேட்டோ அல்லது படித்தோ தெரிந்து கொள்வது அறிவு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஞானம், அது செயல்படுத்துவது ஞானம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னா ரைட்டு, அது உன்னால செய்ய முடியுமா? அது உன்னால அது செயல்முறைக்கு கொண்டு வர முடியுமா? அப்படி செயல்முறைக்கு நீங்கள் கொண்டு வந்தால் தான் நீங்க ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? அறிவு தேவை. ஓசியா 4:1 படிங்க. ஓசியா 4:1. லேட் ஆகுதா? சரி, நான் சொல்ற கவனிங்க. தேவனை பற்றிய அறிவும் இல்லை அப்படின்னு அந்த வசனம் முடியும். தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அப்போ ஆண்டவர் யாருன்னே அறிவு நமக்கு இல்லாம இருந்தா அவர் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் அன்பானவரா, இல்ல எரிச்சல் உள்ள தேவனா, இல்ல எந்த நேரத்தில் எப்படிப்பட்டவராய் நமக்கு தென்படுகிறார் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி தேவனை பற்றிய அறிவு நம்ம எல்லாருக்கும் அவசியமாக இருக்கு. அந்த யோசியால ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பிட்டியா ஒரு பாவமா சொல்லியிருப்பாரு. தேவனை பற்றிய அறிவு இந்த ஜனங்களுக்கு இல்லப்பா, அறிவே இல்லப்பா இந்த ஜனங்களுக்கு தான் ஆக்சுவலா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பற்றிய அறிவு? தேவனை பற்றிய அறிவு. இப்போ ஆண்டவரை பற்றிய அறிவுனா என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ சொல்லுவாங்க, நானும் பிரமிளாஸ்டரோ இல்லை நானும் பானிஸ்டரோ அந்த ரிலேஷன் இல்லைங்களா? இப்போ நாங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு நான் ஒரு சிஸ்டர் இன்லா அப்படின்றது அறிவு தெரியும், கரெக்டா? ஆனா நான் அந்த பிள்ளைய எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பிடிக்கும், என்ன வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்ற விஷயம் எப்போ தெரிந்து கொள்ள முடியும்? கூட பழக 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 தான் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ அறிந்து கொள்வது அறிவு. அது கூட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபெலோஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணும்பொழுது தான் அந்த அறிவு ஆண்டவர் உங்க மேலே என்னவா இருக்கிறாருன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய அறிவை ஆண்டவர் வந்து இன்னைக்கு திறக்க விரும்புகிறார். அறியாமைனாலே என் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்னு வசனம் இருக்குது. நீங்க அறியாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் யாருன்னே தெரியாம இருந்ததுன்னா, கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறான்னு தெரியாமையே போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராய் திகழ விரும்புகிறார் என்பது தெரியாமலே போயிடும். அப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு அறிவு அவசியம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு, இப்படி கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அறிவு வேணும். சத்தம் கேட்கலையே, நான் ரொம்ப அறிவாளின்ற மாதிரி சொல்றீங்களே. ஜென் சைடு கை வைங்க பார்க்கலாம். எனக்கு தேவனை பற்றிய அறிவு வேணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார் என்பதை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ சில பேருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு சில இடத்துல அறிவில்லாமே தெரியாமையே நடந்து கொள்வார்கள். சில மேனஸ் தெரியாது. சில மேனேஜ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே குட்டி பிள்ளைங்க யாராவது இருக்கிறீங்களா? சரி, நம்ம தர்ஷினி அக்கா இருக்கிறாங்க. ஸ்கூலில் டீச்சருக்கு முன்னாடி என்னதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு டீச்சருக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் டீச்சர் உட்காந்துருக்குறாங்க, இல்லைன்னா டீச்சர் கொஞ்சம் ஒரு 2 அடி 4 அடி தள்ளி நிற்கிறாங்க. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டை நல்லா திட்டுவியா? நல்லா சத்தமாக திட்ட முடியுமா? என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாலும் ஹூஸ் தேர், யார் அவங்களும் அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறாங்க? ஒரு டீச்சர் இருக்காங்க, ஷீ இஸ் எல்டர் தேன் ஹர், அவங்கள விட பெரியவங்க, அதுவும் இல்லாமல் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்கள வழி நடத்துகிறவங்க. அதனால அந்த அறிவு இருக்கணும் என்னன்ட்டு, என்னதான் க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் நான் இப்போ வாய் திறக்கக்கூடாது. அது இட்ஸ் அ மேனஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் த நாலேஜ். ஆனால் சில இடத்துல சில பேர் நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுறோம்? யார் இருந்தாலும், ஒரு பெரியவங்க இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களுக்கோ சொல்கிறேன், வாழை பிள்ளைங்களுக்கோ சொல்கிறேன், ஈவன் பெரியவங்களுக்கும் கூட சொல்கிறேன், ஒரு பெரியவங்க இருந்தால் என்ன, நீங்கள் க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும், உங்கள் மகனாகவே இருந்தாலும் உங்கள் மகளாகவே இருந்தாலும் அவங்க முன்பாக திட்டக்கூடாது, அவங்க முன்பாக அவங்கள தாழ்வுபடுத்தி பேசக்கூடாது. அவங்க முன்பாக சில பேர் என்ன பண்ண, ஐயா இன்னாடி அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுறீங்க, டக்குன்னு நாங்கள் கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா தானே இருந்தாங்க, சோ பார்க்க என்னப்பா இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க, திடீர்னு இப்படி பேசிடுறாங்க. யூ கேன் டாக் வித் தம். நான் அவங்க கூட அப்படி தான் பேசுவேன்னா நீங்கள் பேசலாம், ஆனால் அறிவு இருக்கணும் எங்க எப்படி பேசணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அறிவு இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும்ட்டு.
ஆமென். அந்த கவனம் நமக்கு இருக்கும்பொழுது மேனஸ் இருக்கணும். இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரி நான் வேணாம், அப்புறமா வந்து பாஸ்டர் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு பின்னாடி பேசுவீங்க, நமக்கு எதுக்கு பம்பு. இப்போ யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, சம்திங் தே ஆர் டாக்கிங், அது ஃபன்னாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம், அவங்க தனியாக பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம நடுவில் குறுக்க போயிட்டு நின்றுட்டு இருப்போம். ஒன்று நிற்கும் போது அவங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிடும், இல்லைனா நடுவில் போய் சில பேர் என்ன பண்ணுவோம், கேள்வி வேற கேட்போம் பாதியிலே, என்னாச்சு, யாரு யாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பொதுவாக அப்படியே கதையை கேட்டுட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே வந்துடாம இன்னொருத்தருக்கும் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இட்ஸ் நாட் அ மேனஸ், இது அறிவு கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால கவனமா இருங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அறிவும் தேவனை பற்றிக்கிற அறிவு. ஆனா நம்ம சபைக்கு கூடி வருகிறதே ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள. ஆமென். எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லாமே. செல்ல கொட்டிங்க, எல்லாம் நல்ல பிள்ளைங்க தெரியும். சரி கவனிங்க. அதே போல நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் தனக்கு என்னவா இருக்கிற, இப்ப கூட பாஸ்டர் வசனம் வாக்குத்தத்தை எடுத்து கொடுத்தாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொன்னாங்க. ஜூம் ப்ரேயர்ல கூட நான் அந்த வசனம் எடுத்திருப்பேன். ஆண்டவருடைய மகிமை உதிச்சிருச்சு, ஆல்ரெடி இட் கேம். உங்க மேல லைட் ஏற்கனவே பட்டுருச்சு. ஆனாலும் அதே கஷ்டம் சிஸ்டர், ஆனாலும் என்னால் எழும்ப முடியல, ஆனாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே டவுனாக தான் போயிட்டு இருக்கு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கு? எழும்பி பிரகாசி. நீ எழும்புமா, நீ எழும்பினாதான் பிரகாசிக்க முடியும். லைட் எல்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற பாய்ஸ் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எஸ் ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எழும்பினாதான் அந்த அந்த அடிச்ச ஒளி ரிஃப்ளெக்டே ஆகும். இல்லை நான் தூங்கினே இருப்பேன் அப்படின்னா, நான் அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே ஐயோ எனக்கு கஷ்டம் சிஸ்டர், ஒரே சோகம் சிஸ்டர் அப்படின்னா ஒரே சோகமாக தான் போயிடும். அதுல இருந்து என்ன பண்ணணும், வெளியே வந்தாதான் பிரகாசிக்க முடியும், என்னால் முடியும்ன்ட்டு. அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் என் மேலே அன்பாக தான் இருக்கிறார், ஆண்டவர் என் மேல அன்பா தான் இருக்கிறாரு. ஒளி ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா அதுக்கு இடையில நான் வந்து அந்த அறிவின்மை, அறியாமைன்ற ஒரு ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா, ஐ குட் நாட் see the love of my God. புரியுதா? அந்த அறியாமைன்ற ஒரு திரை இருந்துச்சுன்னா என்னன்னா ஆண்டவருடைய அன்பு பார்க்கவே முடியாது. அவர் சொல்வார், நான் நன்மை செய்யறேமா சிஸ்டர், இப்போ என் பேரே சொல்லிக்கின்னு, நிவிமா நான் உனக்கு நன்மை செய்யறேன், குரல் கேக்குது, ஆனா அந்த அன்பு பார்க்க முடியலையே. அப்போ அந்த ஸ்கிரீன் எதுதான் நமக்கு? அறியாமை என்கிற ஒரு திரை என்ன பண்றது, நமக்கு முன்பாக நிற்கிறது. அந்த அறியாமைன்ற திரைக்கு இன்னொரு பேர் நான் சொல்றேன். ஏசாயா 59:2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59:2. உன் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வெரி குட். 1வது வசனத்தை வாசிங்க அப்படியே. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமென். ஆண்டவர் உங்களை நேசிக்காதபடிக்கு அவருடைய நேசம் குறுகி போகவில்லை. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்படவில்லை. ஆமென். ஆனா எது வந்து இதெல்லாம் செய்ய வைக்குதான்? நம்முடைய பாவங்களே. ஹல்லேலூயா. சத்த வர மாட்டேங்குது. எது செய்ய வைக்குதா? நம்முடைய பாவங்களே ஒரு ஸ்கிரீனை போட்டுடுறோம். நன்மையை கொடுக்குறாரு, ஆனா இருங்க நான் ஸ்கிரீனை போட்டு வச்சுக்கிறேன். என்னது? அக்கிரமம் என்கிற ஒரு திரை, பாவம் என்கிற ஒரு திரை. அதை என்ன பண்ணிடுறேன், ஆண்டவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ளப்படாதபடிக்கு ஒரு திரையை நான் போட்டு அவருடைய அன்பையே மூடிடுறேன். என்னுடைய பாவத்தினால என்னுடைய அன்பையே என்ன பண்ணிடுறேன், மூடிடுறேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 14:4 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 14:4. சங்கீதம் 14. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? அறிவு இல்லையா அப்படின்ட்டு. அறிவு இல்லையான்னு நம்ம யாரை பார்த்து கேட்போம்?
அறியில்லாதனை பார்த்து தான் கேட்போம். கரெக்டா? ஏதாவது ஒரு மூடத்தனமா ஏதாவது என்ன கவனிங்க, ஏதாவது ஒன்று தெரியாம ஃபூலிஷ்னஸை செஞ்சுட்டா, டே உனக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு கேட்போம். அப்போ அறிவில்லாதவனை பார்த்து தான் அறிவு இல்லையான்னு கேட்போம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? அக்கிரமக்காரருக்கு ஒருவனுக்கும் அறிவில்லையோ. அப்ப ஆண்டவரை அறியாதபடிக்கு, ஆண்டவருடைய அன்பை அறியாதபடிக்கு எது நமக்கு தடுக்கிறது? அக்கிரமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னுடைய எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய நன்மை வராதபடிக்கு நான் தான் தடுத்திருக்கேன். சில பேர் தான் வாய் வருது. அப்போ என்னுடைய நன்மை வராதபடிக்கு, உங்களுடைய நன்மை வராதபடிக்கு நீங்கள் தான் அதை தடுத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த திரையை போட்டு, அந்த அக்கிரமன்ற திரையை போட்டு என்ன பண்றீங்க? தடுத்துட்டு, ஆண்டவரே என்ன பண்றீங்க? எனக்கு நன்மை செய்யலையே, நான் கண்ணீர் விடுறேனே, துருத்திலே விடுறேனே, புடிச்சு வச்சுக்கிறீங்களா, கழிச்சு போடுறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? கேட்டுக்கிட்டு இருக்கோம். துருத்தில என் கண்ணீர் இருக்கா, இல்லைனா என் கண்ணீரை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய அக்கிரமங்கள் சில இடத்துல என்ன பண்ணுது? ஆண்டவருடைய அன்பை அறியாதபடிக்கு, நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை தடுத்து கொண்டிருக்கிறது. நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இல்லை? அப்போ அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவையானதும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? அறிவு வேண்டும். கர்த்தரை, தேவனை பற்றிய அறிவு நமக்கு வேணும். மனுஷர்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்ற அறிவு வேணும். எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்ற அறிவு வேணும். அப்பொழுதுதான் அந்த இடத்துல நம்மளுடைய தலை உயர்த்தப்படும். அப்பொழுதுதான் நம்ம அந்த இடத்துல ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய அன்பு அளவிடப்படாதது. அதை அறிந்து கொள்வதற்காக நிச்சயமாக அந்த அக்கிரமம் இல்லாமல் இருந்தா, அந்த அறியாமையை நீங்க நீக்கி போட்டீங்கன்னா அவருடைய அன்பை உணர்ந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு நான் சொன்னேன். உங்களை எப்படி இருந்தாலும், பாவமே செஞ்சுட்டு போனாலும் அத்திர வேணான்னு தோளுடைய கொடுத்து அனுப்புனாரு. நம்ம என்னதான் செஞ்சுட்டு போனாலும் சில பேர் என்ன பண்ணுவோம்? அப்பதான் நல்லா கண் கண்ட போனத்துல ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு போவோம். ஆனாலும் நமக்கு ஒருவேளை பஸ் ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திருப்பார். ஹல்லேலூயா. கேஸ் ஆக்சிடென்ட்ல இருந்து நம்மளை காப்பாத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ மனுஷருடைய கையில இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? அக்கிரமத்தை தேடியே போயிட்டு அந்த அன்பை மறந்து விடுகிறோம். என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய நல்லதுக்காக, எனக்குன்னு தன்னுடைய லவ்வை விட்டுட்டு, ஆண்டவருடைய லவ்வை விட்டுட்டு, தன் சுய லஸ்ட், தன்னுடைய சுய இச்சையினாலே நம்ம இழுக்கப்பட்டு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்கும். இன்னைக்கு கூட உண்மையாவே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கரங்களை தட்டி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சில பேர் அவங்களுடைய சூழ்நிலையா இருக்கலாம், சில பேர் டயர்டுன்னுவாங்க, ஐயோ நைட்டெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படி இப்படின்வாங்க. நாட் ஃபார் மை ப்ரைடு, நான் வந்து பெருமைக்காக சொல்ல. காலையில் நேற்று ஒரு 7:30 வேலையில் உட்காந்துருப்பேன், மறுபடியும் 6 மணிக்கு வேலையை முடித்தேன். ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, அப்படியே குளிச்சு அப்படியே கிளம்பி போயிட்டு மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணி மெசேஜ் எடுத்துகிட்டு தூங்கிறதுக்கு மணி 2 காலைல. நாங்கள் இந்த 7:30 சர்வீஸ்க்கு நாங்கள் 4:30க்கு எழுந்து அந்த பிள்ளையும் கிளப்பி நாங்களும் கிளப்பி வந்ததுக்கு. அப்போ 2 to 4:30னா எத்தனை மணி நேரம் ஸ்லீப்பு? எத்தனை மணி நேரம் ஸ்லீப்பு? 2.5 மணி நேரம் ஸ்லீப்பு. என்னை பார்த்தா 2.5 மணி நேரம் தான் தூங்கின மாதிரி தெரியுதா? இல்லை இல்லையா? அப்போ பெலன் எங்க இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குது. அப்போ ஒரே டயர்டு ஸ்டார். அதனால தான் ஐயோ உங்களுக்கு தெரியாது, காலையில் 8 மணிக்கு சர்வீஸ் வச்சிட்டிங்க வர முடியல, 7:30 மணிக்கு சர்வீஸ் வச்சிட்டிங்க வர முடியல. நான் சொல்லவா, அன்பு உங்களுக்கு தேவன் மேல இருந்தா எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு வச்சாலும் 4 மணிக்கு வச்சாலும் 3 மணிக்கே வச்சாலும் நீங்க வந்து உட்காந்துருப்பீங்க. ஏன் தெரியுமா? என் தேவன் என் மேல அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என் மேல அன்பா இருக்கா. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுப்பார், காரை கொடுப்பார், எனக்கு திருமணம் நடத்தி கொடுப்பார், படிப்புல நல்ல இது கொடுப்பார், வேலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு வேலை நீங்க ஆண்டவரை தேடுறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை நீங்க விட்டுருவீங்க. நான் விட்டுறவே கூடாது. ஆண்டவரையே நான் பிடிச்சிருக்கணும்னா நீங்க எதை தெரியுமா பார்க்கணும்? அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைனாலும் அவர் என் மேல அன்பா இருக்கிறதுனால நானும் அவரை நேசிக்கிறேன். அதனால நான் அவர் என்னைக்குமே விட மாட்டேன். ஏன்னா அவருடைய அன்பு மாறாததுமா. மனுஷனுடைய அன்பு நிச்சயமா மாறி போகும். ஐயோ எங்க அப்பா என்ன நேசிக்கல, எங்க அம்மா என்ன நேசிக்கல, என்னுடைய கணவர் என்ன நேசிக்கல, என்னுடைய சகோதரி சகோதரனும் என்னோட குடும்பத்தாரும் நேசிக்கலன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்களை மாறாமல் என்னைக்குமே நீங்க எவ்வளவு விழுந்தாலும் எழுந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவனுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, திரும்ப அந்த நேசத்தை தருவியா? ஆண்டவர் நீதிமொழியில் இருக்கோ, உன் இருதயத்தை எனக்கு தா. அவர் கேட்கறது ஒண்ணுமே கிடையாது.
எனக்கு இது வேணும், இத்தனை காணிக்க கொடுங்க, அத்தனை இது பண்ணுங்க, அந்த மாதிரி நேர்த்தி கடன் செய்யுங்க, மொட்டை அடிங்க. இல்லை ஒன்றுமே கேட்கல. அந்த இருதயத்தை எனக்கு தான் கேட்குறாரு, அவ்வளோதான். அந்த அன்பான தேவனுக்கு நம்மளுடைய இருதயத்தை தந்தா போதும், அவருடைய அன்பையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் மேலே நம்ம அன்பு வச்சுட்டா நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டோங்க. நிச்சயமாக சர்ச்சில் உட்காந்துட்டு இன்னொருத்தவங்கிட்ட நம்ம பேச மாட்டோம். நிச்சயமாக இந்த ஒரு மெசேஜை கேட்டு பின்னாடி போயிட்டோம் இல்லை என்னைக்காவது, நாட் ஒன்லி ஃபார் மீ ஐ எம் சேயிங், எனக்கு நான் சொல்லலை, இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும், வெளியே போனாலும், ஏதாவது வீட்டு கூட்டத்துக்கு போனாலும் ஒரு ஊழியக்காரனை பின்னாடி நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஊழியக்காரனை பார்க்க மாட்டீங்க, ஊழியக்காரியை பார்க்க மாட்டீங்க. அவர்களுக்குள்ள இருந்து வருகிற வார்த்தையை, அந்த வார்த்தையானதை கொடுக்கிற தேவனை பார்ப்பீங்க. அப்போ ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புனால அந்த வார்த்தையை போய் நீங்க பின்னாடி பேச மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போ அதே போல ஆண்டவர் மேல அன்பு இருந்தா நல்லா கையை தட்டி பாட்டு பாடுவோம். அதே போல ஆண்டவர் மேல அன்பு இருந்தா கண்ணை மூடி பாட்டு பாடுவோம். ஆண்டவர் மேல அன்பு இருந்தா இங்க உட்காந்து டெக்ஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல அன்பு இருந்தா அந்த சர்ச்சில் உட்காந்து கேம் விளையாட மாட்டீங்க. ஆண்டவர் மேல அன்பு இருந்தா இங்க சர்ச்சில் உட்காந்துட்டு மற்ற காரியங்களை யோசிச்சுட்டு அப்படியே ஐயோ ஆண்டவரே கரெக்டு தான், ஆண்டவர் சமூகத்தில் தான் எல்லாம் வைக்க முடியும், கரெக்டா. ஆனால் ஆண்டவரை துதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே மனமகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 an hour வர்ஷிப் பண்ண போறீங்களா? ஓகே, லெட் இட் பி. ஆண்டவரே கஷ்டம் தான், கடன் இருக்கு, அது இருக்குது, ஐயோ தலை போற கஷ்டம் இருக்கு, ஆனாலும் எஸ் ஐ எம் கீப்பிங் இட் அசைட், ஒரு ஓரமா நான் வைக்கிறேன். இப்போ நான் உங்களை துதிக்கிறேன், அண்ணா நான் இவ்வளோ கஷ்டத்துல துதிக்கிறேனேப்பா, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்க துதிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின 3:9 படியே அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். இந்த அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அறிவு எப்போ உண்டாகும்ன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இதை சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 9:22 வாசிங்க. தானியேல் 9:22. அவன் எனக்கு, பெண் இருந்த கையில் எடுத்துக்கோங்க, வசனம் படிக்கும் போது, அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே அவ்வளவுதான், அறிவை உணர்த்தும்படி. தேங்க்யூ சிஸ்டர். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி. ஃபர்ஸ்ட் அறிவு வரணும்னா தெளிவா இருக்கணும், கரெக்டா. மூளை மங்கி இருந்தா அவன்கிட்ட போயிட்டு, இப்போ யாரோ ஒரு பைத்தியக்காரா இருக்கிறான், டே அறிவில்லையாடான்னு அவன்கிட்ட போய் கேட்டா கேட்குற நமக்கு தான் அறிவில்லையான்ட்டு ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கரெக்டா. அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? மன தெளிவு இருக்கணும், கண்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவை உண்டாக்குனாதான் நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை பற்றிய அறிவு உண்டாகும். என் தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற அறிவு உண்டாகும். வாசிக்கலாம். மத்தேயு 6:22 வாசிங்க. மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். கவனிங்க. அப்போ இந்த தெளிவை உண்டாக்குகிற ஒரு ஆர்கன் என்னது நம்மளுடைய சரீரத்துல? கண். ஐ இஸ் த ஓப்பன் டோர் ஃபார் யோர் பாடி. ஐ இஸ் த ஓப்பன் டோர் ஃபார் யோர் சோல். உங்களுடைய ஆத்மாக்கும் அதுதான் ஒரு ஓப்பன் டோர், உங்களுடைய சரீரத்திற்கும் அதுதான் ஒரு ஓப்பன் டோர். எப்படி சார் அது ஓப்பன் டோரா ஆகும்னா, உன் கண்ணில் நீங்க என்ன பண்ணுது? கண்களை கண்டதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ நிறைய வாழ்க்கையில் நிறைய டிவோர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீங்கள் கண்ணில் என்ன பண்ணுவோம்? அந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு, இல்லை சினிமாஸை பார்த்துட்டு, சீரியலை பார்த்துட்டு, இதே மாதிரியே நம்ம வாழ்க்கை ஃபைட் இருக்கணும், கிளைமேக்ஸ் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், ஒன்றா இருக்காது. நான் சொல்கிறேன் என்னது, அப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்படிலாம் இமேஜின் பண்ணியிருந்தா இப்படிலாம் எனக்கு இருக்கணும்னா நத்திங் வில் பி தேர். ஸோ அப்போ நீங்கள் அந்த கண்ணை யூ ஹாவ் டு கண்ட்ரோல் இட். அந்த கண்ணில் உனக்கு தெளிவு இருந்தாதான், நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த தெளிவு இருந்தாதான் உனக்கு அறிவே உண்டாகும். கண்ணே தெளிவா இல்லை, நீ ஆண்டவரை மட்டுமே அந்த கண்ணில் வச்சு நோக்கி பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக தேவனை அறிய முடியும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, ஃபோனில் ஃபோனில் சொல்லவே தேவையில்லை. ஆல் வேர்ல்டு இஸ் இன் யோர் ஹேண்ட். ஓவரால் வேர்ல்டு என்ன பண்ணலாம்? ஒரு செகண்ட்ல இங்கிருந்து அமெரிக்காவை பார்க்கணுமா பார்த்துடலாம், இங்கிருந்து ஆப்பிரிக்காவை பார்க்கணுமா பார்த்துடலாம், எதை வேணாலும் பார்த்துடலாம். அப்போ இந்த கண்ணில் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஈவன் வாலிப பிள்ளைகளும் இல்லை, இந்த காலத்தில் எல்லாருக்குமே சொல்லணும்.
கரெக்டா? அப்ப எல்லாருக்குமே சேர்த்து சொல்ற கவனிங்க. நீங்க யூஸ் பண்ற மொபைலா இருக்கட்டும், எந்த காரியத்திலா இருக்கட்டும், ஒருவரை பார்ப்பதனால் கூட இருக்கட்டும், ஒரு பெண்ணை பார்க்கிறீங்களா, ஒரு ஆணை பார்க்கிறீங்களா, திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ, நீங்கள் கண்களில் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சந்தோஷம். ஆமென். அப்ப கண்களில் தெளிவுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா your அறிவு will be cleared. அறிவு கிளியரா இருக்கும். அப்ப நீங்க கண்ணை நீங்க அசுத்தப்படுத்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க குப்பைகள்லாம் ஒருவேளை உள்ள போட்டுக்க என்ன ஆகும்? அறிவு மங்கி போகும். அப்ப தேவன் யார் என்பது தெரியாமல், அன்பான தேவன் கோபத்துக்குள்ள மாறாரான்றதே தெரியாம போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதா? அன்பான தேவன் நீங்க செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் ஒருவேளை கோபத்துக்குள்ள மாறிக்கொண்டு வருகிறாரா, இல்ல இன்னுமே அன்பாதான் இருக்கிறாரான்ட்டு அந்த ஸ்கிரீனை போட்டுட்டா தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப உங்கள் கண்கள் தெளிவா இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனை பற்றிய அறிவு உண்டாகும். அந்த அறிவு உண்டாகும் பொழுது என் தேவன் எனக்கு எவ்வளவு லவ்வபிளா இருக்கிறாரு, இல்ல எனக்கு என்னதான் வச்சிருக்கிறாருன்ற விஷயத்தை தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறத நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். கண்கள் திறக்கப்பட்டால் ஆகாருக்கு கண்கள் திறக்கப்படும் பொழுது அவளுக்குன்னு வச்சிருந்த ஊற்று அவளுக்கு தென்பட்டது. அதே போல ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல வந்து அப்பம் பிடும் பொழுதுதான் என்ன ஆச்சா? கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப திறக்க போடும்போது தான் என்னாச்சு? இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்பதே அவங்களுக்கு தெரிய வந்தது. அது வரைக்குமே அவனுக்கு தெரியல. எப்படிப்பா கூட 3 வருஷமா 3.5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு ஆண்டவரே தெரியல பார்த்துக்கோங்க. அப்ப அந்த கண்கள் மறைக்கப்பட்டதா இருந்தது. பவுலுக்கு கூட முன்னாடி 3 நாள் குருடாக்கப்பட்டான். எதுக்கு? அவன் கண்கள் மறைக்கப்பட்டதா இருக்குது. யாரு எங்க இருக்கிறானே தெரியாமல் அவன் குருடு நீங்கின பொழுதுதான் அவன் தாமதமின்றி சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப உங்கள் குருடு, உங்கள் கண்களில் இருக்கிற செதல் நீக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இனிமே ஒரு தீர்மானம் எடுங்க, என் கண் தெளிவுள்ளதாய் இருக்கும். நான் பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெளிவு உண்டாகும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவோம், எதனா ஒன்று நோண்டிட்டு ஐயோ நம்ம பணம் இப்படி போயிடுமோ, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுமோ, நம்ம பிள்ளைங்க இப்படி போயிடுவாங்களோன்ட்டு எதனா ஒன்று பார்த்துட்டோ, இல்லை எதனா ஒன்று பக்கத்து வீட்டில் அக்கம் வீட்டில் எதனா நடக்கிறத பார்த்துட்டோ என்ன பண்ணுவோம்? தன்னையே தானே குழப்பிக்கொள்வோம். அப்படி இல்லாம உங்க கண்கள் தெளிவுள்ளதாய் மாற்றுங்க, நிச்சயமாய் அறிவு உண்டாகும். அப்ப அறிவு உண்டாகும் போது எது ப்ரெஷியஸான கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தேவனுடைய அன்பை நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க சில பேரை கட்டாயம் கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள், ஆண்டவரே உண்மையாவே என்ன நீங்க நேசிக்கிறீங்களா? நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா இதை நீங்க செய்யணும்ல, என் மேல அன்பா இருக்கிறீங்கன்னா இதை நீங்க செஞ்சு ஆகணும்ல அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்றார், உங்களை நேசிக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவு கேளுங்க. ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அவருடைய நேசத்தை, அப்பா அப்படிப்பட்ட நேசத்தை நிச்சயமா நீங்க ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உங்களுடைய மன கண்கள் திறக்கப்பட, உங்களுடைய சரீர கண்களை மூடி, கர்த்தாவே என் கண்கள் தெளிவாகட்டும், எனக்கு அறிவு உண்டாகட்டும்பா. நீங்க கேளுங்க, கர்த்தாவே என்னுடைய கண்கள் ஒவ்வொன்றும் நான் பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், நான் பார்க்கிற ஒரு வீடியோவா இருக்கட்டும், ஆண்டவரே நான் பார்க்கிற நபரா இருக்கட்டும், நான் பார்க்கும் பொழுது தெளிவுள்ளவளாய் பார்க்கணும் ஏசப்பா. நான் பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. நான் பார்த்தது நிமித்தம், நான் செயல்படுகிறது நிமித்தம் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. என்னுடைய கண்ணை நீங்கள் தெளிவாக்குங்க. அது மாத்திரம் இல்லை, உண்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்க? அன்பாக இருக்கிறீங்க தான், ஆனால் அந்த அன்பை நான் இன்னும் பார்க்கலையே அப்படின்னா, எஸ்ஸப்பா அந்த அன்பை நான் பார்க்க அறிந்து கொள்ள எனக்கு அறிவு தாங்கன்னு கேளுங்க. உங்கள் வாயை திறந்து நீங்கள் கேட்கும்போது தான், நீங்கள் கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, நான் கேட்டால் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். உங்கள் வாய்களை திறந்து அப்படியே கொஞ்சம் சத்தமாக, கர்த்தாவே என்னுடைய கண்களை திறங்க, எனக்கு அறிவை கொடுங்கப்பா, உண்மை அறிகிற அறிவு எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே அந்த அறிவு நிமித்தம் உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்க, ஆண்டவரே உங்கள் அன்பில் நான் கட்டப்பட எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. நிச்சயமா அப்பா, உங்கள் அன்பில் நான் கட்டப்பட்டா ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே நான் இந்த வீடியோ பார்க்க மாட்டேன், இந்த கேமில் நான் அடிக்ட் ஆக மாட்டேன். ஆண்டவரே இந்த நபருக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே அப்பா நான் பாவத்தில் விழ மாட்டேன். ஆண்டவரே நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், நான் வேத வாசிக்காமல் இருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு உண்மை அறிகிற அறிவு, அந்த அன்பை அறிகிற அறிவு எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்கள் யாரெல்லாம் உண்மையா கேட்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் கண்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் திறக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அறிகிற அறிவு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தாவே அது மாத்திரம் இல்லப்பா, அந்த லவ்வுக்கு ஆப்போசிட் ஆண்டவரே அந்த சாத்தானானவன் உண்டாக்கி இருக்கிற அந்த லஸ்ட்க்கு இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களை நான் விடுவிக்கிறேன் தகப்பனே.
எல்லா லஸ்ட் ஸ்பிரிட் எஸ் ஐ டிரைவ் அவே இன் ஜீசஸ் நேம் ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் இதை நான் இந்த சபையை விட்டு ஆண்டவரே இந்த சபையின் மக்களை விட்டு துரத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே அந்த ஆழமான அன்பு இவர்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். அப்பொழுது ஆண்டவரே இவர்கள் கனிகள் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். அப்படியா நீ செய்கிறதற்காக நன்றி. இந்த வாரம் முழுசும் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய அன்பு இந்த வாரம் முழுசும் அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே டெய்லி ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறது நான் தெரிந்து கொள்ளும்படி இன்னைக்கு எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆண்டவரே நான் நேசிக்கிறத நான் தெரிந்து கொள்ளும்படி எனக்கு இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்னு ஆண்டவரே எல்லா 7 நாட்களும் சொல்லத்தக்கதாக இந்த வாரம் முழுசும் நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.